ஹலோ பசங்களா, வணக்கம். வெல்கம் டு குவாக்ஸ் அகாடமி. நான் உங்கள் சிவகுமார். இந்த தம்ப்நெயில் பார்த்த உடனே நிறைய தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ரிஜிஸ்டர் கேண்டிடேட் அதிகமாக இருக்கனால இந்த வருஷம் நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முழுக்க முழுக்க உண்மையானது பசங்களா. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எதனால் இந்த அதிகமான ரிஜிஸ்டர் கேண்டிடேட் அதிகமாக இருக்காங்க, ஸோ இந்த அதிகமான கேண்டிடேட்னால நமக்கு இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு 13,999 சீட் இருக்குது பசங்களா. ஸோ இந்த 999 சீட்டுக்கு தான் இந்த தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதில் மொத்தம் கவர்மெண்ட் சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5,550 கவர்மெண்ட் சீட் இருக்குது. ஸோ இந்த 5,550 கவர்மெண்ட் சீட்டில் தான் 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. இதில் 85% பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பர்சன்டேஜ் தான் 85%. இதுக்காக தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுவாங்க. இதில் தான் எது வரும் அப்படின்னா 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவும் நமக்கு இதில் வரும். இப்போது ப்ரைவேட் காலேஜ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 8,449 ப்ரைவேட் காலேஜ், அதாவது ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா. ஸோ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 13,999 சீட்டு இருக்குது. இதுக்கு ஆன ரெஜிஸ்ட்ரேஷன் தான் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ஜூன் 29 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜூலை 23 க்ளோசிங் டேட் சொல்லியிருந்தாங்க. பட் 4 days எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ 27 க்ளோசிங் பண்ணாங்க. ஸோ இதில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதிகமாக இருந்தாங்க பசங்களா. இப்போது இதனால் ஏதாவது ரெஜிஸ்டரில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆகிருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. அதுதான் நெக்ஸ்ட் அதை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நீட் 2025 பொறுத்தளவுக்கு எடுத்துட்டோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் 1,40,000 பேர் அப்ராக்சிமேட்லி அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் அப்பியர் ஆனவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1,35,000 பேர் அப்பியர் ஆனாங்க, அந்த எக்ஸாமை எழுதுனாங்க. இதில் எவ்வளோ குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னா ஸோ 76,181 பேர் குவாலிஃபை ஆனாங்க அந்த டஃப்பான எக்ஸாம்லையும். ஓகே, ஸோ இதுவே நீட் 2026 பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளவு ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஸோ 1,42,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்லி கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. பட் 2 லட்சம் அதிகமாக இருக்குது. பட் மற்ற லாஸ்ட் ஆல் இண்டியா கோட்டா கம்பேர் பண்ணும்போது ஓகே ஃபைன். ஓகே, இதில் எவ்வளவு அப்பியர் ஆனாங்க பார்த்தீங்க அப்படின்னா 1,08,601 பேர் அப்பியர் ஆனாங்க. ஆனால் குவாலிஃபை பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துங்க, குவாலிஃபை ஆன 61,000 பேர் மட்டும்தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. நீட் 2025ல் 76,000 பேர் குவாலிஃபை ஆன இடத்துல 61,000 பேர் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அப்படின்னா எதனாலனா ஏன்னா நீட்டோட ரீநீட் வந்தனால. ஸோ நிறையா கேண்டிடேட் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா எழுதாமையே போயிட்டாங்க. இங்கே பார்த்துட்டிங்க அப்பியர் பாருங்கள் 1,35,000 பேர், இங்கே 1,08,000 பேர் தான் அப்பியர் ஆனாங்க. ஸோ ஒன்லி என்ன அப்படின்னா என்னால் டாக்டர் மட்டும்தான் நான் படிப்பேன், மற்ற எக்ஸாமெல்லாம் நாம் படிக்கவே மாட்டேன், மற்ற கோர்ஸ் எல்லாம் நாம் போக மாட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த ரீநீட்டை எழுதுனாங்க பசங்களா. அப்படின்னா ஹை காம்படிஷன் கிரியேட் ஆச்சு, புரியுதா. ஆனால் குவாலிஃபை பண்ணவங்க எவ்வளோ மட்டும்தான் 61,000 பேர் தான் குவாலிஃபை பண்ணாங்க. இதில் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த நீட்டில் தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட் இருக்குது, 13,909 சீட் இருக்குது. குவாலிஃபை ஆனவங்க நீட் 2026ல் குவாலிஃபை ஆனவங்க 61,000 பேர் தான் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஸோ அப்ளை பண்ணவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக எடுத்துட்டேன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்க இந்த நீட் 2026ல் அப்ளை பண்ணவங்க ஸோ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 40,761 பேர் இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது 13,909 சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 29,727 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. குவாலிஃபை ஆனவங்க என்னமோ 61,000 தான். ஆனால் அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா 70,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பசங்களா. புரியுதா. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா 9,182 பேர் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. பாருங்க, நம்ம கிட்ட இருக்க சீட்டு 13,000 தான். அப்ளை பண்ணவங்க குவாலிஃபை ஆனவங்க 61,000 பேர். ஆனால்
ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அந்த ஸ்டேட் கவுன்சிலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா 70,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பாருங்க, அப்படின்னா மற்றவங்களாம் சும்மா அப்ளை பண்ணியிருக்காங்களா? இல்லை பசங்களா. ஸோ எதனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ரிசல்ட்டுக்கு முன்னாடியே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் பசங்களா, ரிசல்ட் நீட் ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அதிகமாயிருச்சு, அப்ளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிளியர் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே அப்ளை பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் என்ன ஆயிடுச்சு, குவாலிஃபைங்க விட நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் கேண்டிடேட் அதிகமாயிருச்சு. அதே மாதிரி கூடவே ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருந்திருப்பாங்க, நேட்டிவ் தமிழ்நாடாக இருக்கும், பட் மற்ற டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னா அவங்களோட நேட்டிவ் தமிழ்நாடு தான், பட் அங்கே எக்ஸாம் எழுதுனது எல்லாமே எங்கே இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஸோ அவங்க நிறைய மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங்கில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்க எடுத்துருவாங்க. புரியுதா பசங்களா? ஆனால் ஒன்லி ஒன் திங் நீங்கள் மைண்டில் வச்சுக்க, உங்களோட மார்க்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் தான், ரேங்க்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் மார்க்கை விட. புரியுதா? ஸோ உங்களோட ரேங்க் ப்ராப்பராக இருந்துச்சுனாலும், அதே மாதிரி நல்ல பெஸ்ட்டு காலேஜ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கில் பெஸ்ட்டு காலேஜ் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, அதாவது இந்த இயர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. புரிஞ்சுதா பசங்களா? ஸோ அதே மாதிரி நிறையா சொல்லியிருந்தேன், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து ஒர்க் பண்ண பேரண்ட்ஸு இங்கே அப்ளை பண்ணும்போது அவங்களோட நேட்டிவிட்டி ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. அந்த நேட்டிவிட்டி பேஸ்ட் ஆன் தட் அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இப்போ நேட்டிவிட்டி தமிழ்நாடு இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், தமிழ்நாடு கவுன்சிலிங் வருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த கவுன்சிலிங்கில் இருந்து என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பசங்களா. ஸோ டெஃபினட்டாக இந்த இன்க்ரீஸ் 9,118 நாள கவுன்சிலிங்கில் சின்ன சின்ன மாறுதல் நடக்கும். ஆனால் ஹியூஜ் மாறுதல் இருக்கவே இருக்காது பசங்களா. ஸோ நீங்கள் எந்த ஒரியும் பண்ண வேணாம். நீங்கள் ப்ராப்பராக கவுன்சிலிங்க்கு என்னென்ன உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாமே எடுத்து வைங்க. ஸோ உங்களுக்கு இருக்க சீட் உங்களுக்கு மட்டும்தான். ஓகே, அதை வேறு யாரும் தட்டி பறிச்சிட முடியாது. ஸோ டோன்ட் வெரி பசங்களா. ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதிகமாகிருக்கு, அதனால் நமக்கு சீட்டு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. அவங்க மேபி குவாலிஃபை அல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா அது எல்லாமே நீட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்த ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நேட்டிவிட்டியில் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ எனிஹவ் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கவுன்சிலிங்க்கு போயிருங்க. ஸோ ஒரு சில இந்த வீக்குக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா வந்துடும். ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியாக சுற்ற வேணாம். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். லிமிடெட் சாய்ஸ் ஃபில்லிங் வச்சுக்காதீங்க. லிமிடெட் சாய்ஸ் ஃபில்லிங் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிற பாசிபிலிட்டியும் கம்மியாகும். ஸோ எல்லா பாசிபிலிட்டியும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ. வி வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட்.